Hey friends, welcome my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நான்வெஜ்ஜுக்கே டஃப் கொடுக்குற ஒரு வெஜ் குருமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பேன்ல தேவையான அளவு ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, சோம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதும் 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்க்க போகிறோம். என்னென்ன வெஜிடபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ், கேரட், பொட்டேட்டோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் டர்மரிக், 1/4 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் மசாலாவோட மிக்ஸ் ஆனதும் 2 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்து மூடி போட்டு வெஜிடபிள்ஸ் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்குள்ளே ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காவை திருவி சேர்த்து 5 கேஷனட், 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா மிக்சியில் பேஸ்ட் ஆக்கி எடுத்துகிட்டு வந்துடுங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி. அவ்வளோதான், சூப்பரான ஒரு வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி எதாக இருந்தாலும் இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.